வணக்கம். ஜான் லூயிஸ் நினைவு பள்ளிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமாங்க, இன்னைக்கு நம்மளோட டாபிக் தண்ணீர், அதாவது வாட்டர். இது இல்லாம உலகமே இல்லைன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு இல்லையா? நீரென்று அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானென்று அமையாது ஒழுக்கு அப்படின்னு. கரெக்ட். ஒரு காலத்துல சும்மா கிடைச்ச தண்ணி இப்ப பாருங்க கடைகள்ல பாட்டில்ல விக்கிற நிலைமை. தண்ணி பற்றாக்குறை ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அப்போ நமக்கும் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் தண்ணியை சேமிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் இல்லையா? நிச்சயமா. இந்த கலந்துரையாடல்ல நாம தண்ணீரோட ஆதாரங்கள், அதாவது சோர்சஸ் ஆஃப் வாட்டர், அப்புறம் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட், நீர் பாசுபாடு வாட்டர் பொல்யூஷன் பத்தி எல்லாம் பார்க்கலாம். அதோட தண்ணியால வர நோய்கள் வாட்டர்பார்ன் டிசீசஸ் பற்றியும் சில சுவாரஸ்யமான மெமரி டிப்ஸும் முக்கியமான அறிவியல் வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ் எக்விவலன்ஸும் கூட தெரிஞ்சுக்கலாம். ஓ, கேக்கவே நல்லா இருக்கே. சரி, அப்போ இந்த சுவாரஸ்யமான பயணத்தை நம்ம ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த தண்ணி நமக்கு எங்கிருந்தெல்லாம் கிடைக்குது? சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பத்தி சொல்லுங்களேன். பூமி மேல நிறைய தண்ணி இருக்குன்னு சொல்றோம், ஆனா பயன்படுத்துறதுக்கு கம்மியா இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, அதுதான் உண்மை. பூமியில 3/2 பங்குக்கு மேல தண்ணி தான். ஆனா அதுல கிட்டத்தட்ட 97.5% கடல் நீர், சலைன் வாட்டர்னு சொல்லுவோம், உப்பு தண்ணி. நம்மளால பயன்படுத்த முடிகிற நல்ல தண்ணி, அதாவது ஃப்ரெஷ் வாட்டர், வெறும் 2% தான். வெறும் 2% தானா? ஆமா, அதுலயும் முக்கால்வாசி பனிப்பாறையா உறைஞ்சு போயிருக்கு. மீதி 30% கிட்ட நிலத்தடி நீரா இருக்கு. அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியிற, நாம சுலபமா பயன்படுத்துற ஆறுகள், ஏரிகள் மாதிரி மேற்பரப்பு நீர் ஆதாரங்கள், சர்ஃபஸ் வாட்டர் சோர்சஸ் வெறும் 0.3% தான். யோசிச்சு பாருங்க. ரொம்ப முக்கியமான புள்ளி விவரம். சரி, இந்த ஆறுகள், ஏரிகள் தவிர வேற என்னென்ன முக்கிய ஆதாரங்கள் இருக்கு? முக்கியமா 5 வகை சொல்லலாம். 1, இந்த ஆற்று நீர், ஏரி நீர், ரிவர் வாட்டர் அண்ட் லேக் வாட்டர். ஆறுகள் மலையிலிருந்து உருவாகி கடைசியா கடல்ல கலக்கும். ஏரிங்கிறது தண்ணி தேங்கி நிக்கிற இடம். சில சமயம் நாமளே அணை கட்டி செயற்கையா ஏரி உருவாக்குவோம். அதுக்கு பேரு நீர் தேக்கங்கள், அதாவது ரிசர்வாயர்ஸ். இதுல உப்பு கம்மியா இருக்கிறதால குடிக்கவும், விவசாயம், அதாவது இரிகேஷனுக்கும் இதுதான் முக்கியம். ஓகே, நீர் தேக்கம்னா மனுஷன் உருவாக்குறது. சரி. 2வது கடல் நீர், சீ வாட்டர். இதுல உப்புத்தன்மை, செலைனிட்டின்னு சொல்லுவோம், அது அதிகம். கிட்டத்தட்ட 3.5%. அதாவது 1 லிட்டர் தண்ணியில 35 கிராம் உப்பு, சோடியம் குளோரைடு இருக்கும். அதனால இதுக்கு உவர் நீர், சலைன் வாட்டர்னு பேரு. குடிக்கவோ பாசனத்துக்கும் இது சரிப்படாது. 3.5% உப்பு. இது ஒரு மெமரி டிப் மாதிரி வச்சுக்கலாம். கடல் இஸ் ஈக்குவல் டு உப்பு இஸ் ஈக்குவல் டு 3.5%. சரி, அடுத்தது. 3வது நிலத்தடி நீர், அண்டர் கிரவுண்ட் வாட்டர். மழை தண்ணி மண்ணுக்குள்ள ஊறி அப்படியே போய் பாறைக்கு மேல தேங்கி நிற்கும். இதுல கால்சியம், மெக்னீசியம் உப்புக்கள் கரையலாம். ஆனா இது இயற்கையாவே வடிகட்டுறதால தூசு மாதிரி மிதக்கிற அசுத்தங்கள், அதாவது சஸ்பெண்டட் இம்பியூரிட்டிஸ் இதுல இருக்காது. ஆஹா, இயற்கையே ஃபில்டர் பண்ணிடுதா? சூப்பர். 4வது கிணறு நீர், வெல் வாட்டர். இந்த நிலத்தடி நீரை எடுக்க நாம ஆழமா தோன்றதுதான் கிணறு. மண்ணோட தன்மைக்கு ஏத்த மாதிரி இதுலயும் சில கரையக்கூடிய அசுத்தங்கள் இருக்கலாம். 5வது ஊற்று நீர், ஸ்பிரிங் வாட்டர். சில இடங்கள்ல நிலத்தடி நீரோட அழுத்தம் காரணமா தண்ணி தானா பூமிக்கு மேல பீறிட்டு வரும், அதுதான் ஊற்று. இதுலயும் கரைஞ்ச உப்பு, தாதுக்கள் இருக்கலாம், ஆனா மிதக்கிற அசுத்தங்கள் இருக்காது. இதுக்கு மெமரி டிப், ஊற்று பீறிட்டு வரும். அருமை. இத்தனை வழிகள்ல நமக்கு தண்ணி கிடைக்குது. ஆனா இந்த தண்ணி எப்படி பூமிக்கும் வளிமண்டலத்துக்கும் மாறி மாறி போயிட்டு வருது? நீர் சுழற்சி, வாட்டர் சைக்கிள் பத்தி சொல்லுங்களேன். ஹைட்ரோலாஜிக் சைக்கிள்னு கூட சொல்றாங்க இல்லையா? ஆமா, இது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு. தண்ணி, பூமி, வளிமண்டலம்னு மாறி மாறி போயிட்டே இருக்கும். இதுல 4 முக்கிய படிநிலைகள் இருக்கு. முதல் நிலை ஆவியாதல், எவாபரேஷன். சூரியனோட வெப்பத்தால ஆறு, கடல், ஏரி மாதிரி நீர்நிலைகள்ல இருக்க தண்ணி நீராவியா, வாட்டர் வேப்பரா மாறி மேல போகுது. செடிகள்ல இருந்தும் தண்ணி ஆவியாகும்னு சொல்லுவாங்களே. கரெக்ட். அதுக்கு பேரு டிரான்ஸ்பிரேஷன். அதுவும் இதுல அடங்கும். மெமரி டிப், ஆவியாதல் ஈக்குவல் டு நீராவி ஈக்குவல் டு மேலு. சரி, மேல போன நீராவி என்ன ஆகும்? அது 2வது நிலை, சுருங்குதல், கண்டென்சேஷன். மேல போக போக காத்து குளிராகும் இல்லையா? அப்ப அந்த நீராவி குளிர்ந்து சின்ன சின்ன நீர் துளிகளா மாறும்.
இந்த சின்ன துளிகள் ஒன்னு சேர்ந்து தான் மேகங்கள் கிளவுட்ஸ் ஆகுது. நம்ம ஐஸ் கட்டி போட்ட டம்ளர் வெளியே தண்ணி வருமே, அது மாதிரி தான் இதுவும். மெமரி டிப்: சுருங்குதல் ஈக்குவல் டு மேகம் ஈக்குவல் டு குளிர்ச்சி. ஓ, அப்புறம் அந்த மேகத்துல இருந்து மூணாவது நிலை மழை பொழிவு, precipitation. மேகத்தில் இருக்கிற நீர்த்துளிகள் இன்னும் குளிர்ந்து ஒன்னு சேர்ந்து பெருசாகி கனமாகி மழையா கீழே விழுது. சில சமயம் ரொம்ப குளிரா இருந்தா பனிக்கட்டியா, அதாவது ஸ்னோ, இல்லனா ஆலங்கட்டி மழையா, ஹெய்லா கூட விழும். மெமரி டிப்: பொழிவு இஸ் ஈக்குவல் டு பொழிதல் இஸ் ஈக்குவல் டு மழை பனி. சரி, மழை பெஞ்சாச்சு, அப்புறம் கடைசி நிலை கடலுக்கு திரும்புதல், flowing பேக் டு ஓஷன்ஸ். இந்த மழை தண்ணி ஓடைகளா, ஸ்ட்ரீம்ஸ், நீரூற்றுகளா, ஸ்பிரிங்ஸா மாறி அதெல்லாம் ஒன்னு சேர்ந்து ஆறுகளா உருவாகி கடைசியா மறுபடியும் கடல்ல போய் கலந்துடும். இப்படி அந்த வட்டம் முழுமையடையுது. இதுதான் நீர் சுழற்சி. மெமரி டிப்: திரும்புதல் இஸ் ஈக்குவல் டு வட்டத்தை நிறைவு செய்தல். அடடா, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இயற்கையோட ஒரு அற்புதம் இது. ஆனா இந்த சுழற்சி சரியா நடந்தாலும் நம்ம ஏன் நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி இவ்ளோ கவலைப்படணும்? அந்த 0.3% தான் காரணமா? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த 0.3% மேற்பரப்பு நீரும் கொஞ்சம் நிலத்தடி நீரும் தான் நம்மளோட அத்தனை தேவைகளுக்கும் ஆதாரம். உலக மக்கள் தொகை, விவசாயம், தொழிற்சாலைகள் எல்லாத்துக்கும் இதுதான் வேணும். குறிப்பா உலகத்துல கிடைக்கிற நல்ல தண்ணில சுமார் 70% விவசாயத்துக்கு மட்டும்தான் போகுது. 70%? அப்போ மத்த தேவைகளுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆமா, அதனாலதான் பல நாடுகள்ல குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதனால கிடைக்கிற தண்ணிய சரியா திட்டமிட்டு சிக்கனமா பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் நீர் மேலாண்மை. இதுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு? மழை நீர் சேகரிப்பு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பத்தி தமிழ்நாட்டுல கட்டாயம்னு சொன்னீங்களே. ஆமா, அது மிக முக்கியமான ஒரு முறை. நம்ம வீட்டு மாடியில விழுற மழை தண்ணிய சேமிப்பு தொட்டி, ஸ்டோரேஜ் டேங்க்ல சேமிக்கலாம். இல்லனா அந்த தண்ணிய பூமிக்குள்ள போற மாதிரி பண்ணி நிலத்தடி நீர் மட்டத்தை, கிரவுண்ட் வாட்டர் லெவலை உயர்த்தலாம். தமிழ்நாடு இதுல முன்னோடி. எல்லா கட்டிடத்துக்கும் இது கட்டாயம். இதனால என்னென்ன நன்மைகள்? இதனால நகரங்கள்ல வெள்ளப்பெருக்கு, ஃப்ளட்டிங் குறையும். மண் அரிப்பு, சாயில் லாஸ் குறையும். நிலத்தடி நீர் மட்டும் உயரும். நிலத்தடி நீரை பாதுகாக்க, கன்சர்வ் பண்ண முடியும். அப்புறம் தாவர வளர்ச்சி, பிளான் growthக்கும் நல்லது. மெமரி டிப்: சேகரிப்பு ஈக்குவல் டு மழைய சேமி. ஓ, இவ்வளவு நன்மை இருக்கா? உலக தண்ணீர் தினம் கூட சொன்னீங்களே. ஆமா, மார்ச் 22 மறக்க கூடாது. விவசாயத்துல கூட பண்ணை குட்டைகள், ஃபார்ம் பாண்ட்ஸ் வெட்டி மழை தண்ணியை சேமிப்பாங்க. அதுவும் ஒரு வகை சேகரிப்பு தான். சரி, யூஸ் பண்ண தண்ணிய என்ன பண்றது? கழிவுநீர் மேலாண்மை, வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம வீடுகள், தொழிற்சாலைகள், கடைகள், விவசாயம்னு எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறதுக்கு அப்புறம் வர தண்ணி தான் கழிவு நீர், வேஸ்ட் வாட்டர். இதுல மழை தண்ணியோட சேர்ந்து வர்ற அசுத்தங்களும் பொல்யூட்டன்ஸும் அடங்கும். இது அப்படியே ஆத்துலயோ கடல்லயோ விட்ட என்ன ஆகும்? மாசுபாடு அதிகமாகும், நோய்கள் வரும். கரெக்ட். அதனால இந்த கழிவு நீரை முறையா சுத்திகரிக்கணும், பியூரிஃபை பண்ணணும். அதுதான் கழிவு நீர் சுத்திகரிப்பு, வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். இதுல வடிகட்டுதல், படிய வைத்தல் மாதிரி இயற்பியல் முறைகள், அப்புறம் வேதியியல், உயிரியல் முறைகள், மாட்டுச்சாணம், பாக்டீரியா எல்லாம் கூட பயன்படுத்துவாங்க. இதோட நோக்கம் தண்ணிய மறுபடி பயன்படுத்துறதுக்கு ஏத்த மாதிரி மாத்துறது, இல்லைன்னா பாதுகாப்பா வெளியேற்றுறது. இதனால சுற்றுச்சூழல் தூய்மையா இருக்கும், நோய்கள் பரவாது, பாசனத்துக்கும் தண்ணி கிடைக்கும். கடல் நீரை குடிநீராக்குறது பத்தியும் சொன்னீங்களே, டீசலினேஷன் ஆஃப் சீ வாட்டர், அது எப்படி? அதுவும் ஒரு முக்கியமான தொழில்நுட்பம். குறிப்பா தண்ணி பஞ்சம் அதிகமா இருக்கிற கடலோர பகுதிகளில் உவர் நீரை, சலைன் வாட்டரை நல்ல தண்ணியா மாத்துறது. இதுல 2 முக்கிய முறை இருக்கு: காய்ச்சி வடித்தல், டிஸ்டிலேஷன், அப்புறம் எதிர் சவ்வூடு பரவல், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், ஆர்ஓ. நம்ம வீடுகள்ல ஆர்ஓ ஃபில்டர் இருக்குல்ல? ஆமா, இருக்கு. அதே மாதிரி பெரிய அளவுல பண்றது. அதுல ஒரு சிறப்பு சவ்வு, செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியா அதிக அழுத்தத்துல தண்ணியை செலுத்துவாங்க. அந்த சவ்வுல இருக்கிற சின்ன ஓட்ட வழியா தண்ணி மட்டும் போகும். உப்பு, மத்த தாதுகள்லாம் நின்னுடும். மெமரி டிப்: டீசாலினேஷன். சாலனா உப்பு, டீசாலனா உப்பு நீக்குதல். ஓ, இது நல்ல ஐடியாவா இருக்கே. ஆனா இதுக்கு நிறைய கரண்ட் செலவாகுமே. ஆமா, அது ஒரு பெரிய சவால். அதிக ஆற்றல் தேவை, செலவும் அதிகம். ஒரு பக்கம் எப்படி தண்ணிய சேமிக்க, உருவாக்க முயற்சிகள் நடந்தாலும், இன்னொரு பக்கம் நீர் மாசுபாடு, வாட்டர் பொல்யூஷன் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா? ரொம்ப பெரிய பிரச்சனை.
மனிதர்களோட செயல்களால நம்ம நீர்நிலைகள், அதாவது குளம், ஏரி, ஆறு, கடல், கிணறு எல்லாமே அசுத்தமாகிறது தான் கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ், நீர் மாசுபாடு. இதுக்கு காரணமா இருக்கிற வேண்டாத கெடுதல் செய்யற பொருட்கள் தான் நீர் மாசுபடுத்திகள், வாட்டர் பொல்யூட்டன்ஸ். உலகத்துல 4ல் 1 பங்கு மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கலன்னு சொன்னா பாத்துக்கோங்க. அச்சச்சோ, இது ரொம்ப மோசம். எதனால முக்கியமா இந்த மாசுபாடு ஏற்படுது? பல காரணங்கள் இருக்கு. ஒன்னு, தொழிற்சாலை கழிவுகள். அவங்க சுத்திகரிக்காம அப்படியே ஆசிட், காரம், சூடான தண்ணி, அப்புறம் ஆர்சனிக், ஈயம், பாதரசம், காட்மியம் மாதிரி நச்சு பொருட்களை ஆத்துலயும் ஏரியிலையும் விட்டுடுறாங்க. இதனால மீன்கள், தாவரங்கள் எல்லாம் பாதிக்கப்படுமே. நிச்சயமா. அடுத்து கழிவு நீர். நகரங்கள்ல இருந்து வர்ற சாக்கடை தண்ணிய நேரடியா நீர்நிலைகள்ல கலக்கிறது. 3வது நம்ம வீட்டு கழிவுகள், சமையலறை கழிவு, சோப்பு, டிட்டர்ஜென்ட்ஸ், குப்பை, முக்கியமா பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் பெரிய பிரச்சனை. ஆமா. 4வது விவசாயத்துல பயன்படுத்துற ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் மற்றும் இன்செக்டிசைட்ஸ். இது அதிகமா பயன்படுத்தும் போது மழை தண்ணீர்ல கரைஞ்சி போய் நீர்நிலைகளையும் நிலத்தடி நீரையும் கெடுக்குது. டிடிடி மாதிரி பூச்சிக்கொல்லிகள், பெஸ்டிசைட்ஸ் தண்ணியில கலந்து மீன் மாதிரி உயிரினங்கள் வழியா நம்ம உணவு சங்கிலி, ஃபுட் செயின்குள்ளே வந்துடுது. 5வது செயற்கை சவர்க்காரங்கள், சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்ணா நொர வந்து தண்ணிய மாசுபடுத்துது. கடைசியா எண்ணெய் கசிவு, ஆயில் ஸ்பில். கடல்ல கப்பல்கள்ல இருந்து எண்ணெய் கசிஞ்சா அது கடல் வாழ் உயிரினங்களுக்கு, மெரைன் ஆர்கானிசம்ஸ்க்கு ரொம்ப ஆபத்து. இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கே, இத தடுக்க என்னதான் வழி? தடுக்க நிறைய வழிகள் இருக்கு. உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் பயன்பாட்டை குறைக்கணும். மக்கும் தன்மை கொண்ட பயோடிகிரேடபிள் டிட்டர்ஜென்ட் பயன்படுத்தலாம். ஆத்து ஓரங்கள்ல நிறைய மரம் நடலாம். குப்பைகளை தண்ணியில கொட்டவே கூடாது. கழிவு நீரை சரியா சுத்திகரிச்சு வெளியேற்றணும். நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்பு இதுல இருக்கு. மெமரி டிப்: மாசுபாட்டை தடுத்தால் மக்களை காக்கலாம். உண்மைதான். சரி, இவ்வளவு மாசுபாட்டால வர்ற நோய்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீரினால் பரவும் நோய்கள், வாட்டர்பார்ன் டிசீசஸ், இது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது? இது ரொம்ப சீரியஸான பிரச்சனை. சுத்தமில்லாத தண்ணியில இருக்கிற பாக்டீரியா, வைரஸ் மாதிரி கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால இந்த நோய்கள் வருது. இது எல்லா வயசுக்காரங்களையும் பாதிக்குனாலும் குறிப்பா 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை ரொம்ப பாதிக்குது. உலகத்துல 80% நோய்களுக்கு காரணமே சரியில்லாத சுகாதாரம், இன்அடிக்குவேட் சானிடேஷனும் அசுத்தமான நீரும் தான் சொல்றாங்க. 80%? பொதுவா என்னென்ன நோய்கள் வருது? வயிற்றுப்போக்கு, சீதபேதி, டைபாய்டு காய்ச்சல், காலரா இதெல்லாம் பாக்டீரியாவால. உதாரணமா சால்மோனெல்லா, ஷிஜெலா, ஈகோலை, விப்ரியோ காலரா வருது. மஞ்சக்காமாலையில ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் இ வைரஸால வருது. இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும்? பொதுவா சரியா ஜீரணமாகாது, வயிற்று வலி, வாந்தி, காய்ச்சல், உடம்புல நீர்ச்சத்து குறைஞ்சு போறது, டீஹைட்ரேஷன். சில சமயம் மலத்துல ரத்தம் கூட போகலாம். ஹெப்படைட்டிஸ்னா பசியின்மை, மஞ்சள் காமாலை அறிகுறிகள் இருக்கும். வயிற்றுப்போக்கு நோய்களால மட்டுமே உலகத்துல வருஷத்துக்கு லட்சக்கணக்கான பேர் இறந்து போறாங்க. ஓ, இதை எப்படி தடுக்கிறது? நல்ல தனிநபர் சுகாதாரம், குட் பர்சனல் ஹைஜீன் தான் முக்கியம். கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு நல்லா கழுவணும். மேம்பட்ட சுகாதார வசதிகள், இம்ப்ரூவ் சானிடேஷன் வேணும். குடிக்கிற தண்ணிய குளோரின் கலந்து அல்லது நல்லா கொதிக்க வச்சு குடிக்கணும். பால் கூட காய்ச்சிய அல்லது பதப்படுத்தப்பட்ட பாலா குடிக்கிறது நல்லது. கழிவுகளை சரியா அகற்றணும். மெமரி டிப்: சுத்தமான நீர், சுத்தமான கைகள் இஸ் ஈக்குவல் டு ஆரோக்கிய வாழ்வு. சரி, இது நேரடியா தண்ணியால வர்ற நோய்கள். தேங்கி நிக்கிற தண்ணியால வேற ஏதாவது பிரச்சனைகள் வருமா? கண்டிப்பா வரும். தேங்கி நிக்கிற நீர், ஸ்டாக்னன்ட் வாட்டர்ல சில கடத்திகள், வெக்டர்ஸ் உருவாகும். அது மூலமா நோய்கள் பரவும். கொசு மாதிரி சொல்றீங்களா? ஆமா. உதாரணமா டெங்கு காய்ச்சல், டெங்கு ஃபீவர். இது ஏடிஸ்னு ஒரு வகை பெண் கொசுவால பரவுது. இந்த கொசு பகல்ல தான் கடிக்கும். இது எங்க முட்டை போடும்னா சுத்தமான தேங்கி நிக்கிற தண்ணியில தான். நம்ம வீட்டுல பாத்திரம், பக்கெட்டு, டயர்னு எங்க தண்ணி தேங்கி நின்னாலும் அதுல முட்டை போடுறோம். டெங்குவோட அறிகுறிகள் என்ன? பயங்கர காய்ச்சல், தாங்க முடியாத தலைவலி, உடம்பு வலி, மூட்டு வலி, தோல்ல தடிப்பு வரும். ரொம்ப மோசமான ரத்த தட்டுணுக்கள், பிளேட்லெட்ஸ் குறைஞ்சு வயிற்று வலி, ரத்த வாந்தி வந்து உயிருக்கா ஆபத்தாகலாம். இதை எப்படி தடுக்கிறது? கொசு உருவாகிற இடங்களை அழிக்கணும். தண்ணி தேங்காம பாத்துக்கணும். கொசு விரட்டி யூஸ் பண்ணலாம். உடம்ப மூடுற மாதிரி ட்ரெஸ் போடலாம்.
காலையிலயும் சாயங்காலமும் கதவு ஜன்னலை மூடி வைக்கலாம். டெங்குக்குன்னு தனியா மருந்து இல்ல, வைரஸ் காய்ச்சல் இல்லையா, அதனால உடம்புல நீர்ச்சத்து குறையாம பார்த்துக்கணும். சுத்தமான தண்ணி, நீர்ச்சத்து கரைசல், ரீஹைட்ரேஷன் சால்ட்ஸ் குடிக்கணும். காய்ச்சல் வலிக்கு பாராசிட்டமால் எடுத்துக்கலாம். இந்த ஏடிஸ் கொசு வேற நோய்களையும் பரப்புமா? ஆமா, சிக்குன்குனியா, மஞ்சள் காய்ச்சல் கூட இதனால தான் வருது. மெமரி டெப். டெங்கு ஈக்குவல் டு பகல் கொசு ஈக்குவல் டு தேங்கிய நீரை வெளியேற்று. அப்புறம் பன்றி காய்ச்சல், ஸ்வைன் ஃப்ளூ H1N1 இருக்கு. அது இன்ஃப்ளூயன்சா வைரஸால பன்றிகளுக்கு வர்ற ஒரு சுவாச நோய், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். பன்றிகளோட நேரடி தொடர்புல இருக்கிறவங்களுக்கு வரலாம். கழிவு நீர் தேங்காம சுற்றுப்புறத்தை சுத்தமா வச்சா பன்றிகள் வரதை தவிர்க்கலாம். அது மூலியமா இந்த நோயும் தடுக்கலாம். மெமரி டிப். பன்றி ஈக்குவல் டு கழிவு நீர் ஈக்குவல் டு தள்ளீரு. சரி, இப்போ நம்ம பேசின எல்லா விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போது தண்ணியோட ஆதாரம், அது எப்படி சுழற்சியில இருக்கு, நாம அதை எப்படி கையாள்றோம், அதனால வர்ற மாசுபாடு, நோய்கள்னு எல்லாமே ஒன்னோடு ஒண்ணு ரொம்ப ஆழமா சம்பந்தப்பட்டிருக்குன்னு நல்லா புரியுது. மிகச்சரியா சொன்னீங்க. அதான் இதுல முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தண்ணீருங்கிறது ஒரு தனி விஷயம் இல்ல, அது ஒரு சிக்கலான அமைப்பு. ஒண்ணு பாதிக்கப்பட்டா இன்னொன்னும் பாதிக்கப்படும். சரி, இப்போ நாம கேட்ட விஷயங்களை வச்சு ஒரு சின்ன கேள்வி பதில் மாதிரி போலாமா? ஒரு சின்ன ரீகேப். போலாமே. முதல் கேள்வி, நீரினால் பரவும் நோய்களை பரப்பும் நுண்ணுயிரிகள் எவை? பாக்டீரியா, வைரஸ் மாதிரி இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். நீராவி, மேகங்கள் இதெல்லாம் எங்க அதிகமா காணப்படுது? வளிமண்டலம், அட்மாஸ்பியர்ல. தொங்கும் அசுத்தங்கள், அதாவது சஸ்பெண்டட் இம்பியூரிட்டிஸ் இல்லாத நீர் எது? நிலத்தடி நீர், அண்டர் கிரவுண்ட் வாட்டர். பெருங்கடல்கள்ல பூமியோட மொத்த நீர்ல எவ்வளவு சதவிகிதம் இருக்கு? கிட்டத்தட்ட 97% மேல. அதுவும் உப்பு நீரா இருக்கு. கடல் நீரை நல்ல தண்ணியா மாத்திர செயற்கை முறைக்கு என்ன பேரு? கடல் நீரை குடிநீராக்குதல், டிசாலினேஷன். சரி, சில விடுபட்ட இடங்களை நிரப்பலாமா? டேஷ். சில நேரங்களில் நிலத்தடி நீர் அழுத்தத்தால் பாறைகள் வழியே வெளியேறும். ஊற்றுகள், ஸ்பிரிங்ஸ். சூரிய வெப்பத்தால் நீர் நீராவியாக மாறும் செயல்முறை ஆவியாதல், எவாபரேஷன். மலையில் தோன்றி கடலில் கலப்பது. ஆறுகள், ரிவர்ஸ். கட்டிட மேற்கூரையில் மழை நீரை சேமிப்பது. மழை நீர் சேகரிப்பு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். விப்ரியோ காலரே என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய். காலரா, காலரா. ஓகே, இப்போ ஒரு பொறுத்துக. எண்ணெய் கசிவு, கடல் வாழ் உயிரினங்கள் பாதிப்பு. நீர்த்தேக்கம், செயற்கை ஏரி, ரிசர்வாயர். சுருங்குதல், மேகம் உருவாதல், கண்டென்சேஷன். மழை நீர் சேகரிப்பு. தாவர வளர்ச்சிக்கு உதவும், கிரவுண்ட் வாட்டர் லெவல் உயரும். பன்றிக் காய்ச்சல், இன்ஃப்ளூயன்சா வைரஸ், H1N1. சூப்பர். இன்னும் 2-3 கேள்வி. நீரின் முக்கிய ஆதாரங்கள் எவை? ஆறு, ஏரி, கடல், கிணறு, ஊற்று, நிலத்தடி நீர். கடல் நீரை குடிநீராக்குதல்னா என்ன? கடல் உப்பு நீரை செயற்கை முறையில டிஸ்டிலேஷன், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், குடிநீரா மாத்துறது. நீர் சுழற்சியோட 4 நிலைகள். ஆவியாதல், சுருங்குதல், மழை பொழிவு, கடலுக்கு திரும்புதல், எவாபரேஷன், கண்டென்சேஷன், பிரசிபிடேஷன், ஃப்ளோயிங் பேக். நீர்த்தேக்கங்கள்னா என்ன? அணைகள் கட்டி ஆற்று நீரை தேக்கி வைக்கிற செயற்கை ஏரிகள், ரிசர்வாயர்ஸ். டெங்கு வராம தடுக்க சில வழிகள். தண்ணி தேகாம பாத்துக்கணும், கொசு விரட்டி பயன்படுத்தணும், உடம்ப மூடுற மாதிரி ஆடை அணியணும். அருமை. கடைசியா 2 கேள்வி. மழை நீர் சேகரிப்போட நன்மைகள் என்னென்ன? வெள்ளப்பெருக்கு குறையும், மண்ணரிப்பு குறையும், நிலத்தடி நீர் மட்டம் உயரும், தாவர வளர்ச்சிக்கு நல்லது. நீரினால் பரவும் நோய்களை தடுக்க என்னென்ன வழிகள் இருக்கு? தனிநபர் சுகாதாரம், சுத்தமான குடிநீர், நல்ல சுகாதார வசதிகள், கழிவுகளை சரியா அகற்றுறது. ரொம்ப நன்றி. இவ்ளோ விஷயங்களை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, தண்ணி நம்ம உயிருக்கு ஆதாரம். அதை சரியா பயன்படுத்துறதும் பாதுகாக்கிறதும் நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. நிச்சயமா. நாம நீர் சுழற்சி எப்படி உலகம் பூரா ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அத மனசுல வச்சு இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கேயோ தூரத்துல உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரிகிற ஒரு இடத்துல நடக்கிற ஒரு சின்ன நீர் மாசுபாடு கூட இந்த உலகளாவிய சுழற்சி மூலமா கடைசியில நீங்க குடிக்கிற தண்ணியோ இல்ல நீங்க சாப்பிடுற உணவு விளையிற இடத்தையோ எப்படி பாதிக்கலாம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த தொடர்புகள் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப சிக்கலானது. இத பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்க இது ஒரு ஆரம்பமா இருக்கலாம். ரொம்ப ஆழமான கேள்வி. கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம்.
இந்த அருமையான கலந்துரையாடலுக்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவா சுவாரஸ்யமா சொன்னீங்க. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த பாடத்துல இன்னும் புதிய தகவல்களோட சந்திக்கலாம். அதுவரையும் தண்ணிய கவனமா கையாளுங்க. நன்றி, வணக்கம்.